வணக்கம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த மூலங்களை நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது தி 5 AM கிளப் அப்படிங்கிற புத்தகத்தோட தமிழாக்கத்திலிருந்து எடுத்த சில பகுதிகள். இது ஒருத்தரோட வாழ்க்கைய மொத்தமா எப்படி மாத்தலாம்னு சொல்ற ஒரு கதை. சரி. நம்மளோட நோக்கம் என்னன்னா, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு பழக்கம்தானா, இல்ல அது வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு தத்துவமான நாம சேர்ந்து கண்டுபிடிக்கிறது தான். ஆமா, இது வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் புத்தகம் மாதிரி வெளியில தெரியலாம். ஆனா அதுக்கு மேல ரொம்ப ஆழமானது. ஓ, சொல்லப்போனா ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு மிக மோசமான நெருக்கடிக்கு இது ஒரு தீர்வா முன்வைக்கப்படுது. சரி. அப்போ கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இதுல 3 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஆமா, 3 பேரு. ஒருத்தர் ஒரு காலத்துல ரொம்ப வெற்றிகரமா இருந்த ஒரு தொழிலதிபர். ஆனா இப்ப அவரோட வாழ்க்கை ஒரு மாதிரி பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு மனசுடைஞ்சு போயிருக்கிறார். அடேங்கப்பா. சரி, 2வது கதாபாத்திரம். அவங்க ஒரு கலைஞர். அவரால தன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்த முடியலன்னு ஒரு பெரிய போராட்டத்துல இருக்காங்க. ஓகே. அப்போ இவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனக்காக காத்துட்டு இருக்காங்க. கரெக்ட். அந்த சமயத்துல தான் ஒரு கருத்தரங்குக்கு போறாங்க. அந்த கருத்தரங்க நடத்துறவர் பெயர் ஸ்பெல் பைண்டர், ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர். அங்கதான் நம்மளோட 3வது கதாபாத்திரம் வராரு. ஆமா, ஒரு மர்மமான நபர். பாக்குறதுக்கு ஒரு வீடு இல்லாதவர் மாதிரி இருக்கிற ஒருத்தர். இந்த 3 பேரும் சந்திக்கிறதுல இருந்து தான் கதையே தொடங்குது. சரி, முதல்ல அந்த கருத்தரங்குல என்ன நடந்ததுன்னு வேகமா பாத்திரலாம். கண்டிப்பா. அந்த கருத்தரங்கு தான் இந்த கதைக்கான அடித்தளம். மேடையில 80 வயசான ஸ்பெல் பைண்டர் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. உங்க திறமைகளை முழுசா வெளிப்படுத்தாம சாகறதுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னதுன்னு சொல்றாரு. ஆமா, சும்மா ஒரு சராசரி வாழ்க்கைய வாழாதீங்க, ஒரு சரித்திர நாயகனா வாழுங்கன்னு எல்லாரையும் உத்வேகப்படுத்துறாரு. அவரோட பேச்சோட மைய கருத்து என்ன? அது ரொம்ப சுவாரஸ்யமானது. மகத்துவம்ங்கிறது பிறப்பால வர்றதில்ல. நாம உருவாக்குறது. ஆமா, அத நாம தான் உருவாக்கணுங்கிறது தான் அது. இப்போதைய சமூகம் நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களால நிறைஞ்சிருக்கணும். கடின உழைப்பை விட சொகுசான வாழ்க்கைக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு கடுமையா விமர்சிக்கிறாரு. அதாவது கஷ்டங்கள் தான் ஒரு மனுஷனை உருவாக்கும்னு அழுத்தமா சொல்றாரு. கரெக்ட். அதுக்கு சில உதாரணங்களையும் சொல்றாரு இல்லையா? ரோசா பார்க்ஸ், மைக்கேல் ஆஞ்சலோ பத்தி எல்லாம் பேசுறாரு. ஆமா. அப்புறம் எழுத்தாளர் ஸ்டீவன் கிங் தன்னோட முதல் நாவலை எழுதி முடிச்சிட்டு குப்பையில வீசிட்டார்னோ, அது அவரோட மனைவி தான் எடுத்து காப்பாத்துனாங்கன்னு சொல்றார். விடாமுயற்சி எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கிறார். ம். இது இந்த புத்தகத்தோட ஒரு பெரிய தத்துவத்தோட இணையுது. அதாவது சுகமான, பலவீனமான, கவனச்சிதறல் நிறைந்த மக்களின் கலாச்சாரத்தை நாம நிராகரிக்கணும். ஓகே. சுலபமான வாழ்க்கை தான் சந்தோஷம்னு ஒரு பொய்யான நம்பிக்கை நமக்கு விற்கப்பட்டிருக்குன்னு அவர் வாதிடுறார். உங்க வசதியான வட்டத்தை விட்டு வெளியே வந்தாதான் எதையாவது சாதிக்க முடியும்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பயங்கரமான திருப்பம் நடக்குது.